வெந்நீர்ல வாழ்ற இந்த அதிசய மீன் உலகத்தோட அரிதான மீன்கள்ல ஒண்ணு. இதோட பேரு டெவில்ஸ் ஹோல் பஃபிஷ். இது அமெரிக்காவோட நெவடாஸ்ல மொஜாவ் பாலைவனத்தோட மண்ணுக்கு அடியில வெந்நீர் ஊற்றுகள்ல வாழுது. அங்க உள்ள சுண்ணாம்பு பாறைகளுக்கு இடையில ஹாலோவான ஒரு எம்டியான பிளேஸ் உருவாகும், சின்ன சின்ன அறைகள் உருவாகும். அங்க ஜியோ தெர்மல் பூல்னு சொல்லப்படுற பூமிக்கு அடியிலேருந்து வர வெந்நீர் ஊற்றுகள், அந்த வெந்நீர் ஊற்றுகளோட தண்ணி போயிட்டு அந்த சின்ன சின்ன ஸ்பேஸ் எல்லாம் நிரம்பும். இந்த இடத்துலதான் இந்த மீன்கள் வாழுது. இந்த சின்னோண்டு இடத்துல உள்ள நீர் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கொண்டது. அதோட அந்த நீர்ல ஆக்சிஜனும் ரொம்ப கம்மி தான். ஏற்கனவே நாம கடலுக்கு அடியில உள்ள உயிரினங்கள்லாம் ஏன் ரொம்ப பெருசா இருக்குன்ற காணொலியிலேயே வெந்நீர்ல வெப்பமான நீர்ல ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா தான் ட்ராப் ஆகும், மற்றதெல்லாம் அட்மாஸ்பியர்ல போயிடும்ன்றத பத்தி பார்த்திருப்போம். அதே போல இதுவும் வெந்நீரா இருக்கனால அங்க ஆக்சிஜனும் கம்மி தான். அவ்வளவு வெப்பமான நீர்ல அவ்வளவு ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற நீர்ல வேற எந்த மீனுமே வாழ முடியாது இந்த மீனை தவிர. இந்த மீன் அந்த சுண்ணாம்பு பாறைகளுக்கு இடுக்குல உள்ள வெந்நீர் ஊற்றுகள்ல மட்டுமே வளரக்கூடிய ஒரு வகையான ஆல்கேவை மட்டும்தான் உணவா எடுத்துக்குது. இந்த மீன் வெறும் 1 இன்ச் அளவு மட்டும்தான் நீளம் இருக்கும். 10,000 ஆண்டுகள்ல இருந்து 20,000 ஆண்டுகளுக்கு மேல தனித்து அந்த இடத்துல அது விடப்பட்டதுனால அதுங்க மற்ற மீன்கள் மாதிரி இல்லாம ரொம்ப தனித்துவமா அங்க உள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்றதுக்கு பழக்கப்பட்டுருச்சு. அந்த பகுதியில நிலத்தடி நீரை அதிகப்படியா மனிதர்கள் உறிஞ்சி எடுக்கிறதுனால இதுங்களுக்கான வாழ்விடம் பாதிக்கப்படுது. அப்படின்றதுனால அங்க 1976லயே நிலத்தடி நீரை அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி சமமா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான சட்டம் இயற்றப்பட்டுச்சு. என்னதான் சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் இது வாழ்ற சூழலே ரொம்ப சின்ன இடம், ரொம்ப மறைவான ஒரு இடம்ன்றதுனால இதுங்க கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ன்ற ஸ்பீசிஸ்ல தான் இருக்கு. அதாவது ரொம்ப அரிதான அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கு. மனிதர்களான நாம செய்யற ஒரு சின்ன தவறு கூட நமக்கு சம்பந்தமே இல்லாத நம்மளை விட்டு ரொம்ப தூரம் விலகி இருக்கக்கூடிய உயிரினத்தை கூட பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்குது. அதனால நாம இன்னும் ரொம்ப அதிக கவனத்தோட செயல்பட்டே ஆகணும்.